வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உலகளவில் ஒரு சர்ச்சைக்கு உள்ளாரிக்கூடிய ஒரு விஷயம், பரபரப்பாக அனைவரும் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய சம்பவம் அது நடைபெற்றிருக்கு. அமெரிக்க நாடு ஈரானுடைய மிலிட்ரி ஜெனரல் காசிம் சுலைமானி இவரை ட்ரோன் அட்டாக், அதாவது ஆளில்லா விமானம் மூலமாக அட்டாக் பண்ணி இவரை சாகடிச்சிருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இது மிகப்பெரிய நியூஸ் ஆகிருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. இதனுடைய கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும், இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், இது ஒருவேளை இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு போர் எடுத்துகிட்டு வருமா, மற்ற நாடுகளுக்கும் இந்த போர் ஸ்ப்ரெட் ஆகி போகுமா, ஒரு இன்டர்நேஷ்னல் வார் சுச்சுவேஷனை கொண்டு வருமா, இது எக்கனாமிக்கலாக வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணுமா, இந்தியா போன்ற நாடுகளை இது எப்படி பாதிக்கும், இந்த விவாதங்கள்லாம் ஓடிட்டு வருது. சரி, இப்போது இந்த அமெரிக்கா ஏன் ஈரானுடைய மிலிட்ரி ஜெனரலை சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் எம்பசியை மேலே ஒரு அட்டாக் நடந்தது. இந்த அட்டாக்கை யார் பண்ணாங்கன்னா ஈரானுடைய சில சப்போர்ட்டர்ஸ், அந்த ஈரான் சப்போர்ட்டட் அண்ட் மிலிட்டன்ஸ் தான் அந்த எம்பசி அட்டாக் பண்ணாங்க. இதன் ஒரு விளைவாக யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ஆர்டரின் பேரில் என்ன ஆச்சுன்னா, ஈரானில் ரிவெஞ்ச் அட்டாக் அமெரிக்கா நடத்தி இந்த ட்ரோன் அட்டாக் மூலமாக அந்த மிலிட்ரி ஜெனரல் சுலைமானி அவரை சாகடிச்சிருக்காங்க. உடனடியாக ஈரானுடைய அந்த ஹெட், அந்த சுப்ரீம் லீடர் அயோட்டலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை நாங்கள் விட மாட்டோம், இதுக்கு நாங்கள் பழி வாங்கியே தீருவோம், இதற்கான ப்ரைஸை அமெரிக்கா பே பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ உலகம் முழுவதும் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்ல போனால் ஒரு பயத்தோடய இந்த மொத்த உலகமே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் அமெரிக்கா இவங்களுக்குள்ள மிகப்பெரிய விரோதம் இருந்துட்டு வருது இந்த லாஸ்ட் 40 இயர்ஸாக. ஒரு காலத்தில் ரெண்டு நாடுகளும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அலைஸாக இருந்தாங்க சொல்லப்போனால். அதுக்கப்புறம் 1970ஸ்க்கு அப்புறம், மெயினாக 1979 அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஈரானில் நடந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு விரிசல் நடந்துருச்சு. அந்த விரிசல் ஏற்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தேதி வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு மிகப்பெரிய எனிமீஸாக தான் இருக்குது. வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் பொறுத்த வரைக்கும் ஈரான் நாடு, இந்த ஈரான் நாடு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எப்பயுமே அந்த கோல்டு வார் சுச்சுவேஷன் இருந்துகிட்டே வருது. இதில் மற்ற சில நாடுகளை சார்ந்த அரசியலும் இருக்குது. அமெரிக்காவுடைய பிக்கஸ்ட் ஃப்ரெண்டு வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இஸ்ரேல், இன்னொரு ஃப்ரெண்டு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா முஸ்லீம் நாடு, ஈரான் முஸ்லீம் நாடு. இதை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போது அமெரிக்கா ஈரான் மேலே நடத்திருக்கூடிய இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் ஒரு போரை கொண்டு வருமா, எப்படி மற்ற நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் போன்ற இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் சூப்பர் பவர்ஸ், இவங்க அந்த காலத்துலேருந்து இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன், இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த அதாவது கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த அரேப் ஸ்டேட்ஸ் ப்ளஸ் ஈரான், ஈராக், யுஏஇ, பஹ்ரைன், இந்த நாடுகள் அந்த காலத்துலேருந்தே அவங்களோட ஆதிக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஈரான், ஈராக் இந்த ரெண்டு நாடுகளை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தாங்க. ஈரான் அந்த காலத்துலேருந்து 1970s வரைக்கும் அமெரிக்காவோட ஒரு அலை, ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தது. இந்த நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த விரிசல் வர ஆரம்பிச்சது. ஈரான் பொறுத்த வரைக்கும் இந்த 1979 நான் சொன்னது போல் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இஸ்லாமிக் ரெவல்யூஷனை அமெரிக்கா எதிர்த்தது. ஏன் எதிர்த்ததுன்னா, அது வரைக்கும் ஈரான் நாடு அமெரிக்காவினுடைய ஒரு சில அட்வைஸை கேட்டு செயல்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, தனக்கே ஒரு ஆட்டானமி வேணும், இண்டிபெண்டன்ஸ் வேணும், எந்த நாட்டினுடைய ஒரு கண்ட்ரோல்லையும் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்க. இஸ்லாமிக் ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒரு சாவரன்ட்டி வேணும், எங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அமெரிக்கா விரும்பலை. அதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளுக்குள்ள சில சம்பவங்கள் நடந்தது. அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய அந்த டிப்ளமேட்ஸ் இவங்களெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஈரான் ஹாஸ்டேஜாக வச்சுருந்தது, இவங்களெல்லாம் சிறை பிடிச்சு வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்கள மீட்க முயற்சி பண்ணுது, மீட்க முடியல. அதுக்கப்புறம் அது இன்னும் நிறைய சர்ச்சைகளை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் 1918 ஈரான் வார் வந்துடுச்சு. ஈராக் என்ன பண்ணுச்சு, ஈரான் உள்ள இன்வைட் பண்ணிடுச்சு. அந்த டைமில் அமெரிக்கா மற்றும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஈராக்கை சப்போர்ட் பண்ணாங்க, ஈரானுக்கு எதிராக ஈராக்கை சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அந்த வெஸ்ட் ஏஷியாக்குள்ளேயே இந்த ஈரான், ஈராக் இந்த நாடுகளை வச்சு அந்த காலத்துலேருந்தே அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் அரசியல் நடத்திட்டு தான் இருக்குது. இன்றைக்கி தேதியில் ஈரான் இட் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் தி வெஸ்டர்ன் பிளாக் ஆஃப் கண்ட்ரி, மெயினாக யூஎஸ்ஏக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. இன்னொன்று நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன்லேயே ரெண்டு முஸ்லீம் சூப்பர் பவர்ஸ், ஒன்று சவுதி அரேபியா அரேப் சூப்பர் பவர், இன்னொன்று ஈரான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி. வெஸ்ட் ஏஷியாவில் யார் ராஜா, யார் இந்த இடத்த ஆள போகிறாங்கன்றத இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி.
அமெரிக்கா சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணுது. அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க ஒரு பிளாக்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானை ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த கோல்டு வார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியிலும் நிலவிட்டே வருது. ஒரு சில நாடுகள் அமெரிக்காவோட அலையாக இருக்குது, இன்னொரு சில நாடுகள் சைனா, ரஷ்யாவோட அலையாகிட்டு வருது. இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போது அமெரிக்கா ஈரானுடைய ஒரு டாப் மிலிட்ரி ஜென்ரலை அட்டாக் பண்ணிருக்கு, அவரை வந்து சாகடிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஈரான் சும்மா விட்டுடுமா, அவ்வளோ ஈஸியாக விட்டுடுமான்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. நான் சொன்னது போல் இந்த 1970s ஒரு 440 அமெரிக்கன்ஸை ஹாஸ்டேஜாக வச்சவங்க ஈரான், அவங்கள சிறை பிடிச்சு வச்சவங்க. அவங்கள மீட்கவே முடியல. அமெரிக்கா நிறைய ட்ரை பண்ணிச்சு, மீட்கவே முடியல. இது ஃபெயிலியர் ஆனதுனால இந்த தாக்கம் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ்லேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா ஈராக்கை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி ஈரானை இன்வைட் பண்ணிச்சு. இந்த அளவுக்கு ஒரு கிரைசிஸ் அந்த காலத்தில் நடந்தது. இப்போ ஈரானுடைய ஒரு டாப் மிலிட்ரி ஜென்ரல் மேலேயே அமெரிக்கா அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போது இது சர்வதேச லெவலில் இது மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உண்டாக்கும். எப்படி உண்டாக்க போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு போரை உண்டாக்குமா, ஒருவேளை ஒரு போர் நாளைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்துச்சுன்னா மற்ற நாடுகளும் உள்ளே வரும். அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் வரும், சவுதி அரேபியா வரும், மற்ற நாடுகள் வரும், பிரிட்டன் வரும். அதே போல் சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டாக வரும். கண்டிப்பாக நார்த் கொரியாவும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு இன்னொரு வேர்ல்டு வாரே கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வரக்கூடாதுன்றது தான் நம்ம எல்லாருடைய எண்ணம். இப்படி ஒரு போர் வந்துச்சுன்னா இது உலக அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வேர்ல்டுக்கு மெயினாக சப்ளை ஆயில் கேஸ் சப்ளைங்கிறது போனால் வெஸ்ட் ஏஷியன் ரீஜன்லேருந்து போகுது. மெயினாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அமெரிக்காவுக்கு வெஸ்ட் ஏஷியன் ரீஜன்லேருந்து போகுது. இதனால தான் மெயினாக அந்த ரீஜனை வச்சு இந்த வல்லரசுகள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த காலத்துலேருந்து. இப்போ ஒரு போர் வருதுன்னா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இன்டர்நேஷ்னல் எக்கனாமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொண்டு வரும். இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, ஒரு $3-4 கிட்ட அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த சர்ச்சை அதிகமாக இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸும் அதிகமாகும். இது வேர்ல்டு எக்கானமியை அஃபெக்ட் பண்ணும். ஏற்கனவே வேர்ல்டு எக்கானமி ஒரு ரிசெஷனை நோக்கி போகுது. இப்போ இந்த போர் சூழ்நிலை வந்துச்சுன்னா உண்மையாலே மிகப்பெரிய ரிசெஷன் போயிடும். இந்தியா போன்ற நாடுகளும் இதனால் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியா பொறுத்தவரை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், ஈரான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஈரான் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஈரான் மூலமாக தான் சாபஹார் போர்ட், இந்த ஹார்பர் மூலமாக நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் உள்ள நம்ம ஆக்சஸ் நமக்கு இருக்குது. ஈரான் தான் நமக்கு இந்த ஆக்சஸ் அளிச்சிருக்கு. பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரை பிளாக் பண்ணுறதுனால நாம் எப்படி ஆப்கானிஸ்தானுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் உள்ளே போகிறோன்னா ஈரான் மூலமாக தான் போகிறோம். ஈரான் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கூட. பாகிஸ்தான் நமக்கு எதிரியாக இருந்தாலும் பாகிஸ்தானை பல விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாமல் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுது ஈரான். அதனால் ஈரான் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் ஃபார் இந்தியா. அதனால் ஈரானுடைய நட்பை நம்ம என்றைக்குமே விட முடியாது. ஈரான்லேருந்து நம்ம ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதே போல் நம்ம எக்கனாமிக் ரிலேஷனும் ஈரானோட வச்சுருக்கோம். ஈரானுடைய நட்பை நம்ம என்றைக்குமே நம்ம விட முடியாது. அதே சமயத்தில் இப்போது சமீப காலமாக அமெரிக்காவோட நம்ம க்ளோஸாக போயிட்டுருக்கோம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கவர்மெண்ட்டோட நம்ம நிறைய விஷயங்களை க்ளோஸாக போயிட்டோம். நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், மிலிட்ரி அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணியிருக்கோம். இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நான் சொன்னது போல் ஆகவே ஆகாது, ஜென்ம விரோதிகள். அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் மேலே நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்கு. சாங்ஷன்ஸ்னால் என்னென்னா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், அவங்களுடைய வர்த்தக உறவுகள்லாம் வச்சுக்கூடாது. அதே போல் அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்க நாடுகளும் ஈரானோட வர்த்தக உறவுகளை வச்சுக்கூடாது அப்படின்றதான் அந்த சாங்ஷன்ஸ். அடிக்கடி இந்தியாவுமே அமெரிக்கா என்ன பண்ணோம், அழுத்தம் தரும். எங்களுக்கும் ஈரானுக்கும் ஆகாது, நாங்கள் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கோம், நீங்களும் ஈரான் கூட நீங்கள் உறவுகளை வச்சிருக்கக்கூடாதுன்னு நம்ம மேலே அழுத்தம் அடிக்கும். இது ஒரு சர்ச்சை இந்தியாவுக்கு. நம்ம அதை மறுபடியும் நெகோஷியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அமெரிக்கா அழுத்தம் அளிக்கிறதுனால நம்ம ஈரான் மேலே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியாது. ஏன்னா நான் சொன்னது போல் ஈரான் வந்து நமக்கு மிகவும் தேவை. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். இப்போது இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நாளைக்கு பின்ன இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் வருதுன்னா இந்தியா யாரை சப்போர்ட் பண்ண போகுது? ஈரானோட நிற்க போதா, அமெரிக்காவோட நிற்க போதான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அமெரிக்காவோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை. ஃப்யூச்சரில் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் அமெரிக்காவோட தேவை. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம நிறைய ஆர்கனைசேஷன் இன்னும் மெம்பர் ஆக வேண்டியது இருக்குது. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர் ஆக நினைக்கிறோம், என்எஸ்ஜியில் மெம்பர் ஆக நினைக்கிறோம். அதே போல் நிறைய குளோபல் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் நம்ம சைன் பண்ணுறதுக்கு நம்ம ஐடியா வச்சுருக்கோம். அப்போ அமெரிக்காவுடைய நட்பு நமக்கு மிகவும் தேவை. அதே சமயத்தில் ஈரானுடைய நட்பும் மிக தேவை. இது பார்த்திங்கன்னா ஒரு டைலமாவில் நம்ம இருக்கோம். அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல. இப்போ இந்தியாவை இந்த இஷ்யூ எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இன்றைக்கி தேதியில் இருக்குது. இந்த டெவலப்மெண்ட் எப்படி செல்ல போகுது, எப்படி இந்த ஈவெண்ட் இன்னும் டெவலப் ஆக போகுதுன்றதை நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.